ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷி செஞ்சு பழகு சேனல். ஸோ நான் இன்றைக்கி பூரி மசாலா தாங்க செய்ய போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி செய்யணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துகிட்டு இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெய் வேணால் கூட எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் பச்சை மிளகா 1, வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. எப்போவுமே உருளைக்கிழங்கு மசாலா பொறுத்தளவு உருளைக்கிழங்கை விட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஆனியன் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். நல்லா அதை வதக்கிக்கணும். அது ஒரு மாதிரி கோல்டன் எல்லோ கலரில் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் தக்காளி நல்லா பழமான தக்காளியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கடுகுளுந்து தாளிக்கும் போதே கடலை பருப்பையும் கூட போட்டு எண்ணெயிலே வறுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் வறுத்த கடலை பருப்பு வச்சுருந்தேன், ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதில் உப்பு போட்டே தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு, நல்லா இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறம் அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு, கடைசியாக டெக்கரேஷனுக்காக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இந்த மாதிரி சாலிடாக மசாலா சாப்பிடுவாங்க. நம்ம இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா இதோடய நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஒரு சில பேர் செமி சாலிடாக, அதாவது பாதி கொஞ்சம் சாலிடாக கொஞ்சம் லிக்விடாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நல்லா அருமையான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை. நான் இன்றைக்கி பூரி கோதுமை மாவில் தாங்க செஞ்சுருக்கேன். எனக்கு பொதுவாக பூரி ஃப்ரை பண்ண தெரியாது, ஓப்பனாக சொல்லணுன்னா. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எப்படின்னா ஆளினால் அழகு ராஜா, எல்லா ஒர்க்குமே தெரியும், எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பூரி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரோல் பண்ணும்போது பூரியை ரொம்ப மெலிசாக, அதாவது தின்னாக போட்டேன். அதனால் உப்பி வரல. ஸோ என்னன்னா, நீங்களும் இதே மாதிரி மெலிசாக போட்டிங்க அப்படின்னா உப்பி வராது, கொஞ்சம் லைட்டாக அப்பளம் மாதிரி வந்துடும். நம்ம உப்பி வரணும் கடையில் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா நல்லா ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா மீடியமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா உப்பி வரும் பூரி. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் செஞ்சு பழகு சேனல்.